ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இன்றைக்கி ஜூலை 14th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது ஜூலை 14th. அப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் குவிசஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நியூஸு இது பார்த்திங்கன்னா மோகன் பேகன் கிளப் அவார்ட்ஸு. ஸோ இந்த அவார்டு வந்து என்னென்னா இந்த மோகன் பேகன் கிளப்பில் இருந்து கொடுப்பாங்க. இயர்லி வந்து நம்ம இந்தியாவில் பெஸ்ட்டாக பண்ணுற ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தான் கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த அவார்டு வந்து இந்த வருஷம் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அசோக் குமார்ன்ற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரணாப் கங்குலி கொடுத்துருக்காங்க. மனோரஞ்சன் போரல் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. மறந்துடாங்க, இந்த நேம் ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. அசோக் குமார் வந்து ஹாக்கி பிளேயர், சரிங்களா. இவர் வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு வின்னிங் டீம் 1975 இவர் கீ பிளேயர். ஸோ அதுக்காக தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரணாப் கங்குலி இவங்க வந்து ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர், இந்தியாக்காரங்க. அதே மாதிரி மனோரஞ்சன் போரல் இவங்க யாருன்னா ஃபேமஸ் அத்லட்டிக் பிளேயர், சரிங்களா. இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இந்த 3 பேத்துக்கும். இது பாருங்கள், இது என்னன்னா மோகன் பேகன் ரத்னா அவார்டு, சரிங்களா. ரத்னா அவார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து 2 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்த குர்புக் சிங்கு, இந்த பலாசா நந்தி. ஸோ இந்த குர்புக் சிங் வந்து ஹாக்கி பிளேயரு. அதே மாதிரி இந்த பலாசா நந்தி இவங்க யாருன்னா கிரிக்கெட்டர், டொமஸ்டிக் கிரிக்கெட்டரு, ஃபேமஸானவர், சரிங்களா. ஸோ வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு 2 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பெஸ்ட் ஃபுட்பாலர்னா ஸோ வந்து ஜோசபா பேட்டியா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூத்தில் பெஸ்ட் பிளேயர் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த சாஜல் பேக் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த 3 அவார்டையும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இது வந்து ரத்னா அவார்டு, மோகன் பேகன் ரத்னா அவார்டு. இது பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி கொடுப்பாங்க, சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்த நியூஸ், ஸோ ஒரு நியூஸ் சொல்கிறேன், முக்கியமாக நம்ம பார்த்தது தான் அது. அது என்ன நியூஸ்னால் இந்த ஜி ஆகாஷ்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோமா நியூஸ் ரீசெண்டாக, செஸ் பிளேயரு ஜி ஆகாஷ். இவர் வந்து செஸ் பிளேயர் தான், சரிங்களா. இவர் தான் 66th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா, சரிங்களா. 66th கிராண்ட் மாஸ்டரு. இவர் வந்து தமிழ்நாடு சென்னைக்கார் தான். அப்புறம் அதே மாதிரி சுமித் நகல்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க, சுமித் நகல் NAGAL. இந்த சுமித் நகல் இவர் யாருன்னா டென்னிஸ் பிளேயர், சரிங்களா. ரீசெண்டாக இவர் என்னென்னா ஒரு PSG டிராஃபி, பேங்க் டிராஃபின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. PSG பேங்க் டிராஃபி ஜெர்மனியில், சரிங்களா. டென்னிஸ் டிராஃபி அதை வின் பண்ணது இவர் தான், அந்த சுமித் நகல். ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள், 2020 வான் கர்மன் அவார்டு. ஸோ வந்து இந்த அவார்டு இயர்லி வந்து பெஸ்ட்டாக அந்த ஸ்பேஸ் ரீசர்ச்சில் வந்து பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. 2020 வான் கர்மன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷனோட சீஃப் K சிவன், சரிங்களா. கைலசா வதிவோ சிவன் அவங்க முழு பேர், சரிங்களா. K சிவன் அவங்க வந்து சீஃப் ISRO இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. யார் இந்த அவார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் அஸ்ட்ரானட்டிக்ஸ் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் அஸ்ட்ரானட்டிக்ஸ் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் பாரிஸ், ஃப்ரான்ஸு. இதை கூட கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ரா பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர் அவார்டு 2020. ஸோ இந்த பிஸ்னஸ் லீடர் அவார்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. யார் இதை கொடுப்பாங்கன்னா ரயில்வே டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க தான் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் இது நடத்துனாங்க அவார்ட்ஸு, சரிங்களா. இந்த ரயில் இன்ஃப்ரா அண்ட் மொபிலிட்டி பிஸ்னஸ் டிஜிட்டல் அவார்டுன்னு சொல்லி ஒன்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் நடத்தினாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா வேது பிரகாஷ் துதேஜா இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க வைஸ் சேர்மன், சரிங்களா, ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு. இந்த வேது பிரகாஷா இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ரா பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர் அவார்டு. ஸோ அப்புறம் இதே மாதிரி இன்னொரு அவார்டு, முக்கியமான அவார்டு சொல்கிறேன். அதாவது என்னென்னா வேன் இன்ஃப்ரா, WAN வேன் இன்ஃப்ரா 19th ஏசியா மீடியா அவார்டுன்னு சொல்லி ஏசியா மீடியா இந்த அவார்டு கொடுத்தாங்க. அதாவது வந்து வேன் இன்ஃப்ரா 19th ஏசியா மீடியா அவார்டுன்னு சொல்லி இயர்லி கொடுப்பாங்க. அது பெஸ்ட்டாக பண்ணுற நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கெலாம், சரிங்களா. இந்த வருஷம் எது கொடுப்பாங்க, மின்ட் இருக்குது தெரியுமா, லைவ் மின்ட்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர் தான் இது, இந்த நியூஸ் மேகசினு லைவ் மின்ட்னு சொல்லி இந்த மின்ட்டுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து இவங்க ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் இருக்குமா அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணதுக்காண்டி இந்த அவார்டு கொடுத்தாங்க, சரிங்களா. வேன் இன்ஃப்ரா 19th ஏசியா மீடியா அவார்டு மின்ட்டுக்கு, இந்தியன் நியூஸ் பேப்பர் கம்பெனி. ஸோ அப்புறம் இது பாருங்கள், குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டு 2020 வேர்ல்டு ஹியூமனிடேரியன் ட்ரைவ் இவங்க தான் இந்த அவார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இது யாருக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இந்தியாவோட சச்சின் அவாஸ்தி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஹியூமனிடேரியன் அவார்டு 2020. ஸோ வந்து இவர் வந்து அந்த பிரசிடென்ட் ஆஃப் நேஷனல் மீடியா கிளப் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீராம் சேவா மிஷன், சரிங்களா. ஹியூமனிடேரியன் அவார்டு, அதாவது ஹியூமனிடேரியன் ஒர்க்ஸ் எல்லாம் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுல பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க. சச்சின் அவாஸ்தி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹால்தியா டோக்கா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹால்தியா போர்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த போர்ட் ரொம்ப முக்கியம். இது ஸ்டாட்டிக்கில் கேட்கலாம், கொல்கத்தாவில் இருக்குது, சரிங்களா. ஹால்தியா போர்ட்டு. ரீசெண்டாக இந்த போர்ட்டில் வந்து என்னென்னா நியூ ஃபயர் ஃபைட்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க 107 கோடிக்கு, 107 crore. ஸோ வந்து இதை அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். நம்மளுக்கு மினிஸ்டர் யார், ஷிப்பிங் மினிஸ்டர் மன்சுக் மந்தாவியா, சரிங்களா. அவர் பேர் தெரியுமில்ல, மன்சுக் மந்தாவியா. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. மன்சுக் மந்தாவியா தான் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். ஸோ வந்து இந்த
போர்ட் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது ஹால்தியா போர்ட்டு. இப்படி கூட கேட்கலாம், புதுசாக இந்தியாவில் ஒரு போர்ட்டில் வந்து நியூ ஃபயர் ஃபைட்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க, அது எந்த போர்ட்னா ஹால்தியா போர்ட்னு போட்டுருங்க. அப்புறம் இது போக இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறேன். அதாவதுன்னா 3rd லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது தெரியுமா, இது வந்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் தான். எந்த ஸ்டேட்டில் தெரியுமா, ராஜஸ்தானில். மறந்துடாதீங்க, ராஜஸ்தானில். இது ரொம்ப முக்கியம். இது வந்து 3rd லார்ஜஸ்ட் வேர்ல்டுலேயே. அதாவது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எங்கே இருக்குன்னா அது வந்து குஜராத்தில் இருக்குது சரிங்களா, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரீவான்னு ஒன்று இருக்கும், இந்த ரீவா அல்ட்ரா மெகா சோலார் பிளான்ட்டு. இது ஒரு சோலார் பிளான்ட்டு, அல்ட்ரா மெகா சோலார் பிளான்ட்டு. இதை வந்து இனாகிரேட் பண்ணாங்க ரீசெண்டாக. எங்கேனா மத்திய பிரதேசில் சரிங்களா, மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில். மறந்துடாங்க, ரீவா மெகா சோலார் பிளான்ட் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று புதுசாக இது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று விட்டாங்க. யார் விட்டதுன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே விடுறாங்க சரிங்களா, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இவங்க தான் விட்டாங்க இந்த இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி, ஐஜிஎக்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி, ஃபஸ்ட்டு மெம்பர் எதுனா இந்த கம்பெனி மணிக்காரம் பவர் லிமிடெட். ஸோ இவங்க ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி தான், இந்தியாவோட கம்பெனி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது வந்து கேஸ் மார்க்கெட்டு அந்த ட்ரேடிங் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து பூஸ்டிங் பண்ணுறதுக்காக, கண்ட்ரியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை விட்டாங்க சரிங்களா. ஸோ இது யார் விட்டான்னு கேட்பாங்க, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான் விட்டாங்க. யார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுன்னா மணிக்காரம் பவர் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலனா இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்சுன்னு சொல்லி இது ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. எதுக்கு இல்லைனா ஸ்மார்ட் சிட்டி மிஷனுக்கு இல்லை நடத்துனாங்க சரிங்களா. நம்மளுக்கு ஸ்மார்ட் சிட்டி மிஷன்னா என்ன வரணும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து நடத்துகிறவங்க சரிங்களா. ஸோ வந்து என்னென்னா நமக்கு ஹர்தீப் சிங் பூரி அவங்க தான் மினிஸ்ட்ரு, அதையும் பார்த்துக்குங்க. இந்தியா சைக்கிள் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச் இது எதுக்காகனா, அதாவது என்னென்னா நமக்கு சிட்டிசன் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் வந்து இந்த சைக்கிள் பற்றி ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி என்னது சிட்டிசனுக்கு இந்தியா லெவலில் ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி தான் இது நடத்துனாங்க சரிங்களா. ஸோ நம்மளுக்கு மினிஸ்ட்ரி யார் நடத்தினான்னு கேட்டுருவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும், இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச் யார் எந்த மினிஸ்ட்ரினா கன்ஃபியூஸ் ஆகும், நமக்கு போட்டுருங்க மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அப்புறம் இன்னொரு நியூஸ் இதே மாதிரி என்னன்னா, ஃபிட் இந்தியா FIT சரிங்களா, ஃபிட் இந்தியா டாக்ஸு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று நடத்துனாங்க சரிங்களா. ஃபிட் இந்தியா டாக்கு சரிங்களா, ஃபிட் இந்தியா டாக்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லி இது அதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி விழிப்புணர்வு கொண்டு போகிறதுக்கு இந்தியன் யூத்ஸுக்கு. ஸோ இது வந்து யார் நடத்தினா HRD மினிஸ்ட்ரி இருக்காங்க தெரியுமா, அவங்களும் HRD மினிஸ்ட்ரியும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி 2 பேர் சேர்ந்தா இது நடத்துனாங்க சரிங்களா, இந்த ஃபிட் இந்தியா டாக்ஸ் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லி. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து யார் 2 பேர் ப்ரொமோட்டர்ஸ்னால் PV சிந்து இருக்காங்க தெரியுமா, அவங்களும் சுனில் சேத்ரியும் சரிங்களா. PV சிந்துவும் சுனில் சேத்ரியும் மறந்துடாங்க. ஸோ PV சிந்து நமக்கு தெரியும் யாருன்னு, பேட்மிண்டன் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி சுனில் சேத்ரி யாருன்னா ஃபுட்பால் கேப்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அரபு கண்ட்ரிலே வந்து மார்ஸுக்கு ஒரு சேட்டலைட் ஆர்பிட்டர் அனுப்ப போகிறாங்க, மார்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு அரபு கண்ட்ரி இன் ஹிஸ்ட்ரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அவங்க தான் அனுப்ப போகிறாங்க மார்ஸுக்கு. ஸோ அதோட நேம் பார்த்துக்க, அந்த ஆர்பிட்டர் சேட்டலைட்டோட நேமு அமால் ஆர் ஹோப்பு தான் சரிங்களா. ஸோ இந்த நேம் பார்த்துங்க அமால் ஆர் ஹோப்பு. அதே மாதிரி இது எங்கே இருந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ஜப்பான்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த டெனிகாசிமா ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. இது ஜப்பானில் இருக்குது, இந்த சென்டர் கூட எங்கே இருக்குன்னு கேட்கலாம், இது ஜப்பானில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான சேட்டலைட் நூறுன்னு சொல்லி, அதாவது NOOR சரிங்களா, NOOR. இந்த நூறு சேட்டலைட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மிலிட்ரி சேட்டலைட் ஆஃப் ஈரானோட ஃபஸ்ட்டு மிலிட்ரி சேட்டலைட் இது தான் ரீசெண்டாக அனுப்புனாங்க 100. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூகுள் ஃபார் இந்தியா டிஜிட்டைசேஷன் ஃபண்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க கூகுள் கம்பெனி. இந்த அல்ஃபபெட் தான் பேரண்ட் கம்பெனி கூகுளுக்கு. யார் இந்த ஃபண்டை அனௌன்ஸ் பண்ணதுன்னா சுந்தர் பிச்சை இருக்காங்க தெரியுமா, CEO அவங்க தான், கூகுள் CEO அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுபடி என்னென்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க கூகுள் கம்பெனி. அதாவது $10 பில்லியன் வந்து இந்தியாவில் நெக்ஸ்ட்டு 5 to 7 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதாவது டிஜிட்டல் செக்டாரை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து அது வந்து நம்ம இந்தியன் ரூபியில் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி. ஸோ இன்னொன்று கூகுளும் CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இவங்க வந்து 2 பேரும் பார்ட்னர் வச்சு ஆன்லைன் எஜுகேஷன் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் அதுக்காக பண்ண போகிறாங்க சரிங்களா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி. அதே மாதிரி $1 மில்லியன் வந்து கூகுள் கொடுக்குறாங்க இந்த கைவால்யா எஜுகேஷன் ஃபவுண்டேஷனுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கூகுள் வந்து இந்த பிரசார் பாரதி இது வந்து ப்ராட்காஸ்டிங் சேனலு. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே இருக்குது பப்ளிக் செக்டரு. அவங்க 2 பேரும் பார்ட்னர் வச்சு, அதாவது எதுக்காகனா ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, அதாவது ஸ்மால் மீடியம் சைஸ்டு பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்காண்டி கண்ட்ரியில். ஸோ அப்புறம் ரீசெண்டாக அந்த கூகுள் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து கீன்னு சொல்லி ஒரு ஆப் விட்டாங்க, KEN. இது ஒரு அப்ளிகேஷனு, மொபைல் அப்ளிகேஷனு. ஸோ இது வந்து எதுக்காகனா, அதாவது என்னென்னா இது வந்து
யூசர்ஸுக்கு வந்து என்னென்னா கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுக்காக, அதாவது வந்து ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுறோம்ல, அது மாதிரி கண்டென்ட் ஷேர் பண்ணுறதுக்காண்டி விட்டாங்க கூகுள் தான் கீன்றது. ஸோ வந்து ஃபெடரல் பேங்க்கும் விசா 2 பேரும் வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃபெடரல் பேங்க் நமக்கு அலுவா கொச்சினில் இருக்குது சரிங்களா, அலுவா கொச்சியில் இருக்குது. அதே மாதிரி விசா எங்கே இருக்குன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் மறந்துடாங்க. இதெல்லாம் எப்பயுமே கேட்பாங்க. இவர் 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா இவங்க வந்து செக்யூர் பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஒன்று அமைச்சு தராங்க மெர்ச்சன்ட்ஸுக்கும். அந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, டெபிட் கார்டு ஹோல்டர்ஸ் 2 பேத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி. அதோட நேம் பாருங்கள், விசா செக்யூர் தான் சரிங்களா. இது ஒரு பிளாட்ஃபார்ம் அத்தன்டிகேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபெடரல் பேங்க்கும் விசாவும் சேர்ந்து. ஸோ மறந்துடாங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ நம்மளுக்கு ஐஐடி அலுமினி கவுன்சில் இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா, டெல்லி. இவங்க 2 பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க. எதுக்காகனா அதாவது என்னென்னா நம்மளோட இந்தியாவில் இருக்குது தெரியுமா சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி இந்த பிஎஸ்சி பிளாட்ஃபார்மில். ஸோ லிஸ்டிங் பண்ணுறதுனால என்னென்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் டெப்த் உண்டாகும் தெரியுமா அந்த பிளாட்ஃபார்மில். ஸோ அதுக்காக தான் ஸோ வந்து இது ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பிஎஸ்சி ஐஐடி அலுமினி கவுன்சில். மறந்துடாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஐஐடி அலுமினி கவுன்சில் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து என்னென்னா மெகா லேப்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. மெகா லேப் மும்பைன்னு சொல்லி, MUMBAE. இந்த மெகா லேப் மும்பைன்னு சொல்லி ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மும்பையில் தான் சரிங்களா. அதாவது கொரோனா டெஸ்ட்டு பண்ணுறதுக்காண்டி அதிகமாக, அதாவது 1 மாதத்துலேயே இதில் 1 கோடி டெஸ்ட்டு பண்ணலாம் இந்த லேபில் உருவாக்கிட்டா அப்படின்னு சொல்லி இதை செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐஐடி அலுமினி கவுன்சில் தான் மும்பையில் மெகா லேபு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், SHUDH சூது. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டர் அல்ட்ரா வயலட் சானிடைசிங் டிவைஸ் தான் சரியா. இது வந்து ஒரு சானிடைசிங் டிவைஸு, UV லைட் யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன்ஸ் ஆப்ரேட்டடு. ஸோ வந்து இது என்னென்னா 15 மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுவேன். நம்ம இந்த ஒரு ரூமையே 10x10 10 to 10 ஸ்கொயர் ஃபீட்டு ரூமே வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடும் வைரஸ் இருந்தால். ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா ஐஐடி கான்பூர். ஸோ மறந்துடாங்க, ஐஐடி கான்பூர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது. ஸோ அப்புறம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஐஐடி நியூஸ் சொல்கிறேன். ஐஐடி காந்தி நகர் இருக்காங்க தெரியுமா, ஐஐடி காந்தி நகர். ஸோ இந்த ஐஐடி காந்தி நகர் வந்து என்னென்னா ஒரு ஏஐ டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. அதாவது வந்து செஸ்ட்டில் எக்ஸ்ரே எடுப்பாங்க தெரியுமா. ஸோ இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணியே கொரோனா இருக்கா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஏஐ டெக்னாலஜி ஒன்று உருவாக்குனாங்க செஸ்ட் எக்ஸ்ரே யூஸ் பண்ணி. ஸோ இது என்னென்னா ஐஐடி காந்தி நகர் கண்டுபிடிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஸ்டிரியன் கிராண்ட் பிக்ஸு நேம் பார்த்துங்க, ஸ்டிரியன் சரிங்களா. இந்த ஸ்டிரியன் கிராண்ட் பிக்ஸ் வந்து வின்னர் யாருன்னா லீவிஸ் ஹாமில்டன், இவங்க தான் ஜெயிச்சாங்க. ஸோ இது வந்து ஆஸ்திரியாவில் தான் இருக்குது இந்த ஸ்டிரியன் கிராண்ட் பிக்ஸ், அங்கே தான் நடந்துச்சு. ஸோ வந்து என்னென்னா இதில் யார் ஜெயிச்சதுன்னா லீவிஸ் ஹாமில்டன். அவர் வந்து யுனைடெட் கிங்டம் அந்த கண்ட்ரியில் தான் இவர் வந்து நேட்டிவ். அதே மாதிரி இவங்க மெர்சிடஸ் இந்த ஃபார்முலா 1 டீமுக்கு தான் இவங்க ஓட்டுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து லீவிஸ் ஹாமில்டன். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிக்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஆஸ்ட்ரியன் இது வந்து என்னென்னா ஒரு ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிக்ஸ்னு ஒன்று நடந்துச்சு ரீசெண்டாக. இதுதான் கொரோனா பிரேக் அவுட்டுக்கு நடந்த ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிக்ஸு கார் ரேஸு சரிங்களா. இதில் யார் ஜெயிச்சதுன்னா அதாவது வல்தாரி போட்டஸ் ஜெயிச்சாங்க சரிங்களா. வல்தாரி போட்டஸு மறந்துடாங்க, இவர் தான் ஜெயிச்சார் இந்த வல்தாரி போட்டஸு சரிங்களா. இந்த அல்தாரி பாத்தோஸ் எந்த ஊர்னா இவர் வந்து ஃபின்லாண்டுக்காரரு. அதே மாதிரி இவர் இந்த மெர்சிடஸ் பென்ஸுக்கு தான் ஓட்டுவார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், திவ்யா சௌக்ஸே இவங்க யாருன்னா ஆக்டர்ஸ். இங்கே கொஞ்சம் வயசு தான் இவங்க இறந்து போயிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ராமசாமி இவங்க யாருன்னா ராமசுவாமி, இவங்க தெலுங்கானாவோட ஃபார்மர் மினிஸ்ட்ரு, இவர் இறந்து போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்லைனர் நியூஸ் அப்படியே ஸ்பீடாக பார்த்துடலாம். கூகுள் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து என்னென்னா இந்த கூகுள் ப்ளஸ் இருக்குது தெரியுமா, இதை வந்து என்னென்னா ஒரு காரணத்துக்காக செக்யூரிட்டி ப்ராப்ளத்துக்காக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. புதுசாகவே நியூவாக ஒன்று இதுக்கு பதில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா கூகுள் கரன்ஸ்னு சொல்லி அதே மாதிரி சரிங்களா. ஸோ கூகுள் கரன்ஸ் அதோட நேம் பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, இவங்க என்னென்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிராப்ஸு, அதாவது கிராப்பிங்னு சொல்லி ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கிராப்ஸு இதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இவங்க தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி சரிங்களா, ஆந்திர பிரதேஷ். இதே மாதிரி இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று நடத்துகிறாங்க. அது ஆன்லைன்லேயே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யாருன்னா ஆந்திர பிரதேஷ் சரிங்களா. அதோட நேம் பார்த்துங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மு, அது கொண்டு வந்தது ஆந்திர பிரதேஷ் தான். அதே மாதிரி இந்த பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அட்டாம் நிர்பர் நிதி PM சவிநிதி. ஸோ இந்த யோஜனா இருக்குது தெரியுமா, இது கீழேனா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் வந்து லோன்ஸ் ஃபினான்ஷியல் ஹெல்ப் கொடுப்பாங்க. ஸோ இதில் அதிகமாக லோன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா மத்திய பிரதேஷ், அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து இந்த MSMEக்கு லோன் கொடுத்தாங்க. இந்த இது கீழே என்னென்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு சொல்லி. ஸோ இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் இது கீழே MSMEக்கு அதிகமாக லோன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டாப்பு. கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதே மாதிரி ஹாக்கி உத்தரப்பிரதேஷ் இவங்க தான் வந்து 11th சீனியர் உமன் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2021 நடக்க போது அதை நடத்த போகிறாங்க உத்தரப்பிரதேஷ். ஹாக்கி மகாராஷ்டிரா அவங்க வந்து என்னன்னா மென்ஸ் நேஷனல் ஹாக்கி சாம்பியன் 2021 நடத்த போகிறாங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, மேலே வந்து உத்தரப்பிரதேஷ்னா விமன், அதே மாதிரி மென்னுனா ஹாக்கி மகாராஷ்டிரா. சைனா, ஸோ சைனா தான் வந்து இந்த 2 months ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க க்ளீனப் வெப்சைட்ஸ்னு சொல்லி. அதாவதுன்னா அண்டர் 18 யூசர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அண்டர் 18 ஏஜ் இருக்க யூசர்ஸ்க்குலாம் வந்து விழிப்புணர்வு நடத்துறதுக்காண்டி. ஸோ இந்த கேம்பெயின் எந்த கண்ட்ரி நடத்தான்னு கேட்பாங்க, சைனான்னு போட்டுருங்க சரிங்களா. விச் கண்ட்ரி லான்ச் 2 month கேம்பெயின் டு க்ளீன் அப் வெப்சைட் அப்படின்னு கேட்டால் சைனான்னு போட்டுருங்க. அதே மாதிரி இந்தியா ஈரான் 2 பேரும் வந்து பார்ட்னர் வச்சு தான் இந்த சபகர் போர்ட் டு ஜஹிதன் ரயில்வே ப்ராஜெக்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்தியா ஹெல்ப்பில் ஈரான் பண்ண போகிறாங்க சரிங்களா. இதுக்கு வந்து என்னென்னா இப்போ ஈரானில் ஒரு பணம் பற்றாக்குறை ஆகிப்போச்சு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துருச்சு ஈரானில். ஸோ அதனால என்னென்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இதை கட்ட மாட்டாங்க, இந்தியா இப்போ கட்டி தர மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியா லிவிங் இன் UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த சோகம் முகர்ஜி இவர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் புதுசாக இடம் பிடிச்சார். ஸோ எதுக்காகனா இந்த சைட் டு சைட் ஹோப் ஜம்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒன் லெக்லேயே வந்து ஒரே ஒரு கால்லேயே வந்து சைடு இப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருப்பார், ஸ்லைடு பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஜம்ப் வந்து கொஞ்சம் நிமிஷத்துலேயே அதிகமாக பண்ணார். ஸோ அதுக்காக தான் இவருக்கு அவார்டு கொடுத்து அந்த ரெக்கார்டில் இடம் பிடிச்சார் கின்னஸ் ரெக்கார்டில். சோகம் முகர்ஜி ஜீரோ கோவ்னு சொல்லி ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் சாம்பர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது யாருன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கர்நாடகா சரிங்களா, ஜீரோ கோவ்னா. அதே மாதிரி பானு ஜெயந்தி, ஸோ இது வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா சிக்கிமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நேபாள் கண்ட்ரி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த பானு ஜெயந்தி. அதே மாதிரி என்னென்னா இந்த ஹகியா சோஃபியா, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேமஸ் மோனுமெண்ட்டு. ஸோ இது வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்துச்சு, இது இஸ்டான்புல் டர்க்கியில் தான் இருக்குது சரிங்களா, மறந்துடாதீங்க. ஹாகியா சோஃபியானா கேட்டால் டர்க்கின்னு போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.